இந்த வீடியோவில் நான் உங்களை திருப்பதியில் இருந்து ஸ்ரீவாரிமேட்டு நடப்பாத வழியாக 2388 செங்குத்தான படிக்கட்டுகளை கடந்து திருமலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் ஏழுமலையான தரிசனம் பண்ண வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, திருமலை கோவிலுக்கு பக்கத்தில் ஹதிராம் பாபாஜி மடத்துக்கு போய் பெருமாளோட தீவிர பக்தரான யோகி ஹதிராம் பாபாஜியும் பெருமாளும் விளையாடின தாயக்கட்டையவும் பல்லாங்குழியவும் காட்ட போகிறேன். கூடவே ஆஞ்சநேயரோட தாய்மாமனான சதானந்த மகரிஷியவும் சதானந்த தீர்த்தத்தையும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி மலைப்பயணத்தில் இப்போ நம்ம ஸ்ரீவாரிமேட்டு அடிவாரத்தில் இருக்கோம். இதுக்கு முன்னால் நம்ம பெருமாளோட காலடியை தேடி தேவரகொண்டா மலைக்கும் புனித தீர்த்தங்களான நலக்கோணா தலக்கோணாவுக்கும் பயணம் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம பயணத்தோட தொடர்ச்சி புரியும். இப்போ நம்ம பாருங்கள் ஸ்ரீவாரிமேட்டோட அடிவாரத்தில் இருக்கோம். ஸ்ரீவாரிமேட்டு வழியாக மலையேறி திருமலைக்கு போக போகிறோம். சரியா, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். பாருங்கள், ஸ்ரீவாரிமேட்டு ஃபுட்பாத் டு திருமலை. இங்கே வச்சோம்னா லக்கேஜ் மலை உச்சிக்கு வந்துடும். சரியா, மணி கரெக்டாக 3:45 ஆயிடுச்சு. சரியா, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. 4 மணிக்கு ஸ்ரீவாரிமேட்டு நடப்பாதையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளேயும் போகணும். ஸ்ரீவாரி நடைபாதையை ஆரம்பித்தாச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி அலிப்பேரி 9 கிலோமீட்டர் நடைபாதையில் நடந்து போயிருப்போம். இது ஸ்ரீவாரிமேட்டு ரொம்ப ஷார்ட்டான ரூட்டு. சரியா, திருமலைக்கு போகிறதுக்கு வெறும் 2 கிலோமீட்டர் தான். மொத்தம் 2388 படிக்கட்டுகள் இருக்குது. ஸ்ரீவாரிக்குள்ளே நுழைஞ்சோடனே இந்த படிக்கட்டு ஏற ஆரம்பித்தோடனே இங்கே ஒரு பெருமாள் இருக்கார். அவரை அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். இந்த இடத்துல நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த இடத்துல பின்னாடி படி ஆரம்பிக்கும் போதே நம்மளை செக் பண்ணி அப்படியே மேலே விடுறாங்க. நாங்கள் அப்படியே தொடர்ந்து நடைபயணத்தை ஆரம்பிப்போம். அலிப்பேரியாவது பரவாயில்லாமல் இருக்கும், கடைகள்லாம் இருக்கும். ஆனால் இங்கே சுத்தமாக எங்கேயுமே கடைகள்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். சரியா, 4 மணி வரை தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அலிப்பேரியில் நைட்டு 9 மணி வரை குரூப்பாக இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் எப்பேற்பட்ட குரூப்பாக இருந்தாலும் சரி 4 மணி இந்த முடிஞ்சிருச்சு. 4 மணி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ நடந்து போகிறோம் பாருங்கள். இந்த பாதை ஃபுல் செட்டு. சரியா, வெயில் துளி கூட உள்ளே வராது. இந்த செட்டு ஃபுல்லாக மலை உச்சி வர இந்த படிக்கட்டு தூரம் வர போய்கிட்டு இருக்கு. அலிப்பேரிமேட்டு வழியாக நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், 9 கிலோமீட்டர் கடந்து 3550 படிக்கட்டு கடந்து போகணும். ஆனால் இங்கே வெறும் 2 கிலோமீட்டர் தான், 2388 படிக்கட்டு. சரியா, இதுலேயே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ஸ்டீப்பு. 200 படிக்கட்டு கடந்து வந்திருக்கோம். இன்னும் 2188 படிக்கட்டு போகணும். இங்கே பாருங்கள், சிங்கவால் குரங்கு ரொம்ப பக்கத்துலேயே நிற்கிது பாருங்கள். இவ்வளோ க்ளோஸான இது வரை பார்த்தே இல்லை. இது வாழைப்பழம் தின்னுக்கிட்டு இருக்கு பாருங்க, மனுஷங்க மாதிரி தின்னுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப இருக்குது பாருங்கள், ஒரு ஃபேமிலியாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த அணில் தான் நம்ம சதுரகிரியிலலாம் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம்னே தனியாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அணில். இது மலை அணில்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி கிடைக்குது, தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. சரியா, 300 படிக்கட்டு வந்துட்டோம் பாருங்கள். இன்னும் 2088 படிக்கட்டு போகணும். இப்படியே போனால் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் மலை உச்சிக்கே போயிடலாம். ஒரு 400 படிக்கட்டை கடந்தோன்னே இந்த இடத்துல ஒரு மண்டபம் வருது பாருங்கள். மண்டபம் தாண்டி போக போகிறோம்.
இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க வரக்கூடாது, நோய்கள் இருக்கிறவங்க வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து விக்டோரியா பாட்டியை கூட்டிகிட்டு வரோம்ல, அப்போ கேட்டாங்க மலை ஏறிடுவாங்களா அப்படின்னு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்டீப்பான பாதை, அதனால் கேட்டாங்க. இந்த மண்டபம் ஃபுல்லாக பாருங்களேன், பிடிப்பிச்சிருப்பாங்களே, சூப்பராக இருக்குது மக்களே. ரொம்ப அருமையான பிடிப்பிச்சிருப்பங்கள் இருக்குது. யானை, ஹனுமன், அன்னம் அப்படின்னு ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது பாருங்க. இது காண்டாமிருகம் மாதிரி இருக்குது. கத்தியோடு இருக்கார் பாருங்க கையில். இங்கே நடன குளத்தில் ஒருத்தவர் இருக்கார். இங்கே அன்னம், சரியா, ஹனுமன் கதையோடு இருக்கார் பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. ஒருத்தவர் கையில் வந்து குச்சியோட ஊண்டிக்கு நிற்கிறார், ஸ்டைலாக நிற்கிறார் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பூதத்தோட சிற்பம், கீழேயும் பாருங்கள் ஒரு பூதத்தோட சிற்பம். சூப்பராக இருக்குது. ஃபுல்லாமே சிற்பங்கள் தான். நம்ம பார்க்குற முதல் மண்டபம், சரியா, இதுதான் 420வது படிக்கட்டில் இருக்குது. இந்த இருக்கிற தூண்கள் ஃபுல்லாமே சூப்பரான புடைப்பிச்சிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த முதல் மண்டபத்தை தாண்டினா இந்த இடத்துலையே நம்மளுக்கு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. சரியா, அப்படியே தொடர்ந்து நடைப்பயணம் பண்ணுவோம். குங்குமத்தை அந்த படி ஃபுல்லாக தடவிக்கிட்டே போகிறாங்க. ஏதாவது வந்து அவங்க நேர்த்தி கடன் வச்சு சரியாயிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. பார்க்கலாம் நீங்கள், ஏகப்பட்ட மக்கள் சந்தன குங்குமம் எல்லாம் அந்த படியில் தடவிக்கிட்டே தான் போவாங்க. நம்ம 600 படிக்கட்டுகள் ஏறி வந்துட்டோம் பாருங்கள். 640வது படிக்கட்டில் இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது பாருங்கள். ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. விக்டோரியா பாட்டி எங்கே நிற்கிறா அப்படின்னு. என்ன எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக தான் இருக்குது. நம்மளுக்கு மலை ஏறுறது தான் ஈஸியாக இருக்கும். போய்கிட்டு இருக்கோம், நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு சின்ன ஓடை ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. 800 படிக்கட்டுகள் வந்தாச்சு பாருங்கள். இந்த 800 படிக்கட்டை தாண்டினோன்னா இந்த படிக்கட்டெலாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி அலிப்பேரி நடப்பாதையில் திருமலை வர ஏறி போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் நடந்து போனோம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். நம்மளோட கிட்டத்தட்ட வந்து விக்டோரியா பாட்டி தமிழிசை அம்மாவோட சேர்த்து ஒரு 7-8 பெண்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம திருப்பதியில். துளி கூட அசராமல் இவ்வளோ டயர்டாயும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. சும்மாவே நம்ம கார்லேயோ பஸ்ஸுலேயோ நாள் ஃபுல்லாக சுற்றினாலே எவ்வளோ டயர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ட்ரெக்கிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஆயிரம் படிக்கட்டுகள் வந்தாச்சு. இன்னும் 1388 படிக்கட்டு தான் இருக்குது. 1000 படிக்கட்டுகள் நடந்து வந்து இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்டை போட்டிருக்கோம். ஏன்னா பின்னாடி நம்ம மணிவண்ணன் சார் வந்துக்கிட்டு இருக்காரு, அவரையும் கூட்டி போகணும். இன்னும் வந்து 1388 படிக்கட்டு தான் இருக்குது. அந்த போர்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அதாவது திவ்ய தர்ஷன் SST டோக்கன் வந்து கீழே வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. அதாவது ஸ்ரீவாரிமேட்டுக்கு வர்றதுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அலிப்பேரி பாதையில் போகிறதுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் விஷ்ணு நிவாசம் 2 இடத்துல கொடுப்பாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு நீங்கள் இந்த 1200வது படியில் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை அனுப்புவாங்க. அதான் இங்கே போட்டிருக்காங்க. SST டோக்கன் வந்து அதாவது சிறப்பு தரிசன டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நைட்டு 12 மணிக்கு மேலே கொடுக்குறாங்க. நம்ம வந்து போய் பெருமாளை தரிசனம் பண்ண போகிறதில்ல, நம்ம மேலே ஏறி போய் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப கீழே இறங்க போகிறோம். 1000 படிக்கட்டுக்கு மேலே ஏறி வந்தால் இந்த இடத்துல ஒரு மண்டபம் பாருங்கள். இதுலேயும் வந்து தூண்களில் புடைப்பிச்சிருப்பாங்க, சூப்பராக இருக்குது. எல்லாமே பழங்கால மண்டபங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு மெடிக்கல் கேம்பும் இருக்குது. இந்த இடத்துல தண்ணி இருக்குது, டாய்லெட் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டில் SST டோக்கன் எடுத்துகிட்டு வந்தால் அந்த இடத்துல தான் செக் பண்ணுவாங்க. இதான் 1200வது படிக்கட்டு. பூதேவி காம்ப்ளெக்ஸில் நம்ம SST டோக்கன் எடுத்துகிட்டு வந்தால் இந்த இடத்துல தான் செக் பண்ணி
ஸ்கேன் பண்ணி மேலே அனுப்புவாங்க. கொஞ்சம் செங்குத்தாக படி ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குது. 1200வது படிக்கட்டில் இருக்கும். இந்த இடத்துல டாய்லெட் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மேலே ஏற ஏற படிக்கட்டுகள்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் பெருமாளோட பாதம் இருக்குது பாருங்கள். அப்படியே தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருந்து பாருங்கள் வியூவை. நம்ம ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதை ஆரம்பித்த இடம்லாம் தெரியுது. அங்கேருந்து ஆரம்பித்தோம். அப்படியே இந்த ஷெட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில், அப்படியே ஏறி வந்திருக்கோம். பாருங்கள் ஸ்ரீவாரிமெட்டில் அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து கருடாழ்வார் காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். நல்ல வியூ. வாங்க அப்படியே தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருப்போம். 1400 படிக்கட்டு வந்துட்டோம். இன்னும் 988 படிக்கட்டு தான் இருக்குது மக்களே. நம்ம பின்னாடியும் நம்ம மணிவண்ணன் சார் வந்துக்கிட்டு இருக்கார் பாருங்கள். அவரை கூட்டிக்கிட்டு பொறுமையாக நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோம். படிக்கட்டு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு மக்களே, வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது இந்த இடம்லாம். 1600 படிக்கட்டு வந்தாச்சு. ஸ்டீப்பான காட்டுக்குள்ளே இப்போ படிங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக ஏறிக்கிட்டு இருக்கோம் மக்களே. இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு எப்படி ஸ்டீப்பாக இருக்குன்னு? நம்மளோட வந்து ஏகப்பட்ட மக்கள் நடந்து வராங்க. சிலவங்க அவங்க வேண்டுதலையும் நிறைவேற்றிக்கிட்டே வராங்க. இந்த படிகளில் குங்குமம் வச்சுக்கிட்டே வராங்க பாருங்கள். முக்கால்வாசி அப்படி வைக்கிறது பெண்களாக தான் இருக்காங்க. ஒரு சிலர் பேராக வைக்கிறாங்க. மக்களை இப்போ ஏறுற இந்த பகுதி ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1800 படிக்கட்டுகளை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பு. தெரியுதா உங்களுக்கு? செங்குத்தாக இருக்குது. வேர்த்து உருவத்து போச்சு, சட்டெல்லாம் நனைஞ்சிருச்சு. நம்ம மக்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் டயர்டாகிட்டேன். சரியா, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். தான் தண்ணி இருக்குது பாருங்கள், குடிச்சிட்டு நம்ம மக்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மணிவண்ணன் சார் பின்னாடி வர்றார் பாருங்கள். நம்ம மணிவண்ணன் சார் வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள். ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல ரொம்ப பேர் உட்காந்துருக்காங்க. நானும் உட்காந்துருக்கேன். சரியா, ஏன்னா நம்ம வந்து இப்போ சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். சன் செட் ஆகுதா, அது ஃபுல்லாக நம்ம மேலே தான் விழுகுது. மணிவண்ணன் சார் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. சார் சூப்பர். தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் கருடாழ்வார் இருக்கார். இங்கே வந்து பெருமாள் இருக்கார் பாருங்க. அருமையான ஒரு புடைப்புச் சிற்பம். அப்படியே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருப்போம். மணி 5:15 ஆச்சு. லைட்டு போட்டாங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து 1950 படிக்கட்டுகளை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து 2000 படிக்கட்டுகளை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் 388 படிக்கட்டு தான் இருக்குது மக்களே. 2050 படிக்கட்டில் நிற்கிறோம். இங்கே பாருங்க, முட்டி போட்டு அந்த குங்குமம் வச்சுட்டு போகிறாங்க பாருங்க. நம்ம 2300 படிக்கட்டு வந்தாச்சுன்னு. இன்னும் வெறும் 88 படிக்கட்டு தான் போகணும். அதை பாருங்கள், படி முடிய போகுது. நீங்கள் பார்க்குறதா லாஸ்ட்டு படி. அதுக்கப்புறம் ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள். முடிஞ்சிருச்சு படிக்கட்டு. இதுதான் லாஸ்ட்டு படிக்கட்டு மக்களே. இந்த இடத்துல ஒரு சூப்பரான மண்டபம் இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பழங்கால மண்டபம். மேலே இருக்கிற அமைப்பு வந்து இப்போ போடப்பட்டது மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையானது.
மேலே பெருமாள் சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்குறாரு பாருங்க. மண்டபத்தில் ஏகப்பட்ட புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். பெருமாளோட எல்லா அவதாரங்களும் இந்த தூணில் வடிக்கப்பட்டிருக்கு. மண்டபத்தை பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிறது தமிழ் கல்வெட்டு, அதுக்கு கீழே தெலுங்கு கல்வெட்டு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல காயினை நேராக நிற்க வச்சா நீங்கள் வேணுனது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் மக்களே. காயினை நிற்க வைக்கிறாங்க பாருங்கள். நான் நிற்கிது பாருங்கள். நம்ம பெருமாளோட தச அவதாரங்களும் இதில் புடைக்கப்பட்டிருக்கு மக்களே. அரச மரம் பாருங்கள் மக்களே. இவ்வளோ எண்ணிக்கையில் இந்த சிங்கவால் குரங்கு மனுஷங்களுக்கு ரொம்ப பக்கம் வந்து பார்த்ததே இல்லை. அந்த குரங்கு பாருங்களேன், அது மாசமாக இருக்குது பாருங்கள். ஒரு நல்ல ஒரு குடும்பமாக வாழும். ஸ்ரீவாரிமேட்டு படிக்கட்டு வழியாக கிட்டத்தட்ட 2388 படிக்கட்டு வழியாக மலை ஏறி 2 கிலோமீட்டர் மலை ஏறி நம்ம திருமலைக்கு மேலே வந்தாச்சு. நம்ம நண்பர்கள் எல்லாரும் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ போய் நம்ம நேராக ஏழுமலையான போயிட்டு கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். சரியா கோவிந்தா. ஸ்ரீவாரிமேட்டு படிக்கட்டு ஏறி வந்தால் இந்த இடத்துல டீ கடைலாம் இருக்கும். எல்லோரும் டீ கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தோம். இப்போ வந்து நம்ம லக்கேஜ் கீழே போட்டோம் பாருங்கள். அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கோபுரத்தை நோக்கி போயிட்டு கோபுர தரிசனம் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரீ லக்கேஜ் சென்டர் இருக்குது பாருங்கள். நம்ம கீழே போட்டது இங்கே வந்துடும். இங்கே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே முன்னாடி போவோம். பார்க்குற அந்த மரம் வந்து நாகலிங்க பூ. சரியா, எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய மரத்தை, நாகலிங்க பூ மரத்தை நான் பார்த்தே இல்லை. ஸ்ரீவாரிமேட்டிலேருந்து அந்த பேக்கை வாங்கிட்டு வர்ற வழியிலே இந்த இடத்துல இருக்குது. இதனால தான் நாங்கள் வந்து திருப்பதி வந்தால் வெங்கடேஸ்வரா பார்க்காம கோபுர தரிசனம் பண்ணிட்டு போகிறது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள், கட்டி ஏறுது பாருங்கள். ஃபுல்லாக கூட்டம் கத்திக்கிட்டு இருக்காங்க. தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு எல்லாமே இருக்குது இந்த லைனில் நின்றா. மாமரம் ஃபுல்லாக மாங்காய் இருக்குது பாருங்கள். இதே எங்கள் ஊராக இருந்தால் பிடிங்கி திண்டு போடுவாங்க. திருப்பதினால அப்படியே வச்சுருக்கு. ஆனால் முரட்டு மரம் இங்கே பாருங்கள் பின்னாடி. இப்போ நேராக கோபுரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கோபுரத்துக்கு போகிற வழி ஃபுல்லாமே இந்த கூண்டு போகுது. ஏகப்பட்ட மக்கள் பசி பட்டினியோட பெருமாளை பார்க்குறதுக்கு அவ்வளோ உணர்ச்சி வசமாக மொட்டை போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம விக்டோரியா பாட்டியை திட்டுறாங்க இதை பார்த்து. மக்களை இப்படி குடும்பப்படுத்துகிறாங்க கூண்டுக்குள்ளே நிற்க வச்சு அப்படின்னு. என்ன பாட்டி? குழந்தைங்கலாம் இருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன், குழந்தைங்க தான் அதிகம் பாவம். நம்மளால இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே ஒரு மணி நேரம் இருக்க வச்சோன்னாலும் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்தோட பேர் ஹதிராம் பாபாஜி மடம்னு சொல்லுவாங்க. இந்த மடத்தில் பெருமாளோட தீவிர பக்தரான யோகி ஹதிராம் பாபாஜியும் பெருமாளும் சேர்ந்து தாயக்கட்டையும் பல்லாங்குழியும் விளையாண்டுருக்காங்க. பெருமாளே யோகி ஹதிராம் பாபாஜிக்கு நேரடியாக காட்சி கொடுத்து அவரோட விளையாடி இருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட யோகின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம வந்து ஸ்ரீவாரிமேட்டு வெளியே ஏறி வந்து பெருமாளையும் வழிபட்டாச்சு, கோபுர தரிசனம் பண்ணியாச்சு. இன்னைக்கு சூப்பரான வைப்பு, பயங்கரமாக இருக்குது. கோபுரத்தை பார்க்கவே வேற லெவல். கோவிந்தா கோவிந்தா. பாருங்கள், இப்போ வந்து 7:30 மணி ஆச்சு. திருப்பதியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், ரோடாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்த காமிக்க போகிறோம். அதாவது சதானந்த தீர்த்தம்னு இதுவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க.
திருப்பதி வந்தால் கண்டிப்பாக பாருங்கள் சதானந்த தீர்த்தம். நம்ம போகிற இடத்துல தான் ஆஞ்சநேயருக்கு அவரோட மாமா இருக்கார் பாருங்கள், சதானந்தர். அவர் ஒரு மகரிஷி சரியா, பெருமாள் நோக்கி இங்கே தவம் செஞ்சுருக்காரு. ஹனுமாருக்கு வந்து குழந்தை பருவத்தில் அவர் இங்கே வந்து பாடம் நடத்தியிருக்காரு ஹனுமனுக்கு. ஹனுமன் வந்து வளர்ந்ததெல்லாம் இப்போ நம்ம போகிறோம் பாருங்கள் அந்த தீர்த்தத்தில் தான். அவரோட மாமா பேர்லேயே அவரும் ஒரு மகரிஷி தான் சரியா, ஹனுமனுக்கு ஈக்குவலான ஒரு ஆள். அவர் சதானந்த மகரிஷி தவம் செஞ்ச இடத்துக்கு இப்போ நம்ம போகிறோம். அவர் பேர்லேயே சதானந்த தீர்த்தம் அப்படின்னு இந்த தீர்த்தம் சொல்லப்படுது. இதுக்கு வந்து மினி ஜாப்பாளி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சரியா, ஏன்னா வந்து ஹனுமன் வளர்ந்தனால, குழந்தை பருவத்தில் வளர்ந்தனால அந்த பேரும் இருக்குது. பாருங்கள் ரோடு இந்த இருக்குது, நாங்கள் இதுக்குள்ளே போகிறோம் பாருங்களேன். பாதையே இல்லை இதுக்குள்ளே போகிறோம் சரியா. இதுக்குள்ளே தான் சதானந்தர் தீர்த்தம் இருக்குது. நல்லா கருங்கும்முன்னு இருக்குது பாருங்கள். என்ன இருந்தாலும் தெரியாது, பாம்பு இருந்தால் கூட தெரியாது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திருமலைக்கு வந்துட்டோம், ஏதாவது ஒரு தீர்த்தத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதாவது என்ட்ராகிற பாதை யாருக்குமே தெரியாது மக்களே, காட்டோட காட்டாக இருக்குது. நம்ம ஆனால் உள்ளே நுழைஞ்சா ஒரு நல்ல பாதையே இருக்குது. ஃபுல்லாமே காடு தான் சரியா. பார்த்து போங்க பார்த்து போங்க. பாருங்க மக்களே, எல்லாமே கருங்கும்முன்னு இருக்குது. 7 மணிக்கு திருமலையில் இப்படி யாரும் சுற்ற மாட்டாங்க. பாருங்கள் மக்களே, இங்கே வந்து ஹனுமருக்கு கோவில் இருக்குது பாருங்கள். மேலே ஹனுமர் இருக்கார் மக்களே. பாருங்கள், அவர் வந்து ஆஞ்சநேயர், இவர் வந்து சதானந்தர் சரியா. அதாவது நம்ம ஆஞ்சநேயரோட தாய்மாமன், சொந்த மாமா சரியா. அவருக்கு இங்கே தீர்த்தம் இருக்குது, அவரோட கோவில் தான் இது. யாருக்குமே திருமலை வந்தவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு புடைப்பு சிற்பம் சரியா. பின்னாடி இருக்கிறது பெரிய ஒரு பாறையில் புடைப்பு சிற்பமாக இருக்குது பாருங்க. வந்து கோவில் மக்களே சரியா, சதானந்தர் கோவில். இங்கே வந்து தீர்த்தம் இருக்குது சரியா. கீழே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதான் தீர்த்தம். தெரியுதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி அமைப்பில் தீர்த்தம் எந்த நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். மின்மினி பூச்சிகள்லாம் இங்கே தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. தெரியுதா உங்களுக்கு மின்மினி பூச்சி? இங்கே பாருங்கள், பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் தீர்த்தம், புனிதமான தீர்த்தம். நம்ம ஹனுமாரோட மாமா பேரில் அவரும் ஒரு நம்ம தும்பூர் மகரிஷி இருக்கார் பாருங்க, அவருக்கு நிகரான ஒரு மகரிஷி இங்கே பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு சரியா. பகலில் வந்து அந்த இடம் சூப்பராக இருக்கும், ஆனால் நைட்டு வந்ததும் ஒரு நல்லா தான் இருக்குது. நைட்டு வந்ததில் மின்மினி பூச்சிலாம் பார்க்க முடியுது. இங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சதானந்த தீர்த்தத்தை பார்த்துட்டோம் சரியா. இதே மாதிரி திருமலைக்கு மேலே ஏகப்பட்ட தீர்த்தங்கள் இருக்குது சரியா. திருமலை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, அல்ல நம்மளுக்கு ஏகப்பட்ட தகவல்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்ட தீர்த்தங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே அலிப்பேரியில் வந்து மலையேறி வந்திருப்போம், அப்பையும் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்போம். அது மாதிரி தும்பூர் தீர்த்தம் வந்திருப்போம், குமாராதார தீர்த்தம் வந்திருப்போம். இதே மாதிரி ஏகப்பட்ட கோடிக்கணக்கான தீர்த்தங்கள் இங்கே இருக்குது சரியா. நம்ம இன்னும் ரொம்ப இடங்கள் திருமலைக்கு வரப்போகிறோம், அடுத்தடுத்து பயணம் பண்ண போகிறோம். எல்லா பயணத்துலேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல போகிறோம் சரியா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். என்னோட நீங்களும் பயணம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பரும் இருக்குது, ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹனுமான். இந்த சதானந்த தீர்த்தம் வந்து நம்ம ராம் பகீச்சா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அதில் இருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்தாலே நம்ம அந்த சதானந்த தீர்த்தத்துக்கு வந்துடலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, எல்லாருமே வரலாம்.